அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இது 2024 இலங்கையில் மண் சரிவு போன்ற புயல் போன்ற வெள்ளம், கடும் வெள்ளம், இடி போன்ற இது தொடர்புகள் வாரத்துக்கான அறிகுறிகள் காணப்படுகிறதாம். மக்களை நீங்கள் பாதுகாப்பான இடங்களில் போய் நோக்கமாக இருந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தமிழ்நாடு போல யாழ்ப்பாணத்தின் கொசைடுகள் பாதிப்புகள் உண்டாக்குவதற்கான அதிக வேலைகள் உள்ளன. பெரிய சூறாவளி ஒன்று வாரத்துக்காக இருந்தமை. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவில் சர்வதேச மழை புயல் காற்று வேகமாக வீசிய கச்சம் வித காற்று வெள்ளத்தின் சைடு அதிகமாக அடித்ததும் வேலை பார்த்த புயல் திரும்பி மடங்கி வேறு பக்கம் சென்றாகவும் தெரிய வந்துள்ளமை. இந்தியாவில் சென்னையில் தாக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரியப்பட்டுள்ளமை. இந்தியா இலங்கை இப்போது யாழ்ப்பாண சைடுகள் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறும். அதுக்கு பிறகு மாலத்தீவு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதா? அதுக்கு பிறகு போலீசார் அரசாங்கம் இதுக்கு என்ன நியாயப்படுத்த போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. உள்நாட்டு செய்திகள். வேறு மதங்கள் பார்த்து திரிப மக்களுக்கு என்ன நடக்கப் போகிறது பார்க்கலாம் காணொளியில். அதுபோல் மக்களை மதம் வேறு பார்க்காமல் பழகணும் என்று இலங்கை ஜனாதிபதியில் ஆசை. இலங்கையில் இந்த ரூட்டால் போகணும், வேறொரு ரூட்டும் சில ரூட்டுகள் புளொக்காகப்பட்டுகிறது என்று தெரியப்பட்டுள்ளது. 25 உலகம் இல்லை இலங்கை அழியப் போகுது என்று தகவல் கிடைத்தது. அது நடக்கும். இது காணொளியில் தகவல். இந்தியா வேகமாக பிரிய போகுது என்று தெளிவாக தெரியப்படுகின்றது. அது திரும்பி இந்தியா போய் நோக்குமா அமெரிக்காவை? இலங்கையை தாக்க வந்த அந்த புயல் மாறுபட்ட பாலங்களை அரசாங்கம் எப்படி சரி செய்ய போகுது? வெளிநாட்டு செய்திகள். பலஸ்தீன் மக்கள் அந்த பள்ளியை கைப்படுத்துவார்களா? இஸ்ரேல் விட்டு கொடுத்துருமா அவ்வளோ குயிக்கா? என்ன நடக்கப் போகிறது? பாதிக்கப்பட்ட பலஸ்தீன் குழந்தைகளுக்கு, இஸ்லாமிய குழந்தைகளுக்கு, அரபிக் குழந்தைகளுக்கு என்ன நடக்கப் போகிறது? காண போனவர்களை திருப்பி எடுப்பார்களா பலஸ்தீன் அரசாங்கம்? இது உங்களை கலந்து கொள்ள நான் உங்கள் ஃபர்ஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு காணொலி.